ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. கேசரி நல்லா ஒட்டாமல் ஸ்மூத்தியாக சாஃப்டாக வருங்க. இந்த மாதிரி கனமான பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்திக்கலாங்க. முன்னாடியே போட்டுற வேணாம். முந்திரி பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா கிஸ்மிஸ் சேர்த்திட்டிங்க அப்படின்னா அது நல்லா உப்பி பலூன் மாதிரி மாறும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. ஏன் ஃபஸ்ட்டே முந்திரி திராட்சை வறுக்கிறோம் அப்படின்னா அந்த நெய்யில் அப்படியே நம்ம ரவை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ இதுலேயே இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுட்டு நீங்கள் ரவை வேணுனாலும் சேர்த்திக்கலாம். இல்லை அந்த நெய்யே போதுமானதாக இருந்ததுனால அதிலே சேர்த்திக்கலாங்க. நான் இப்போ 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். இது 200 கிராம் வரும் இந்த டம்ளரோட அளவு. போட்டு ரவை கருப்பாயிர போது நல்லா ரவை வறுபட்டு அது ஒரு ஸ்மெல், ப்ளசன்ட் ஸ்மெல் வரும், ரவையோட மனம். அந்த மனம் வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி அப்படியே எடுத்து ஆற போட்டுருங்க. இப்போ எந்த டம்ளரில் நம்ம ரவை அளந்து போட்டோமோ அதே டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விடணுங்க. அப்போ தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டேஜில் கலர் பவுடரை உள்ளே சேர்த்திக்கிட்டிங்க அப்படின்னா ஈவனாக கலரு ஸ்ப்ரெட் ஆகிடும். கடைசியாக இறக்கும் போது கூட விடலாம் தண்ணியில் கலக்கி. அந்த மாதிரி விட்டால் அங்கங்கே புதுசாக செய்கிறவங்களுக்கு திட்ட பிடிச்சிரும். நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா கலர் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த வெள்ளை ரவை மட்டும் போடும்போது கிண்டிக்கிட்டே போடணும். சீக்கிரமாக கட்டி சேர பார்க்கும். ஒரு கையில் ரவை போட்டுகிட்டே ஒரு கையில் கிண்டுங்க. புதுசாக ட்ரை பண்ணுறவங்க பாருங்கள், நான் போட்டோடனே பாருங்கள் அப்படியே கட்டியாக ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஆக விட்டுறாதீங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. என்னடா வரவரப்பாக இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் டவுட் வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது சர்க்கரை போட்டோன்னே நல்லா இலகிரும். ரொம்ப தண்ணி விட்டிங்கனாலும் சலசலன்னு உதிரியாக வராது. கேசரி நம்மளுக்கு 1 டம்ளருக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சர்க்கரை போட்டுன்னு அப்படியே நீத்து போன மாதிரி ஆயிடுச்சு ரவை. அப்படியே ஆஃப் பண்ணிடக்கூடாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சி சர்க்கரை பாகு மாதிரி ஆகும் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா கேசரி ஒரு பசை வரும். அந்த பசை வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை வறுத்ததை போட்டுட்டு ஏலக்காய் தூளும் ஸ்மெல்லுக்காக போட்டுக்கலாங்க. பவுடர் இருந்தால் ஏலக்காய் பவுடரும் போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா தான் கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 டம்ளர் ரவைக்கு 4 டம்ளர் தண்ணி, 1.5 டம்ளர் சர்க்கரைங்க. 1 டம்ளரே போதுமானதாக இருக்கும். ஸ்வீட் நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு, ஸ்வீட் தூக்கலாக சாப்பிட்றவங்களுக்கு 1.5 டம்ளர் சுகர் சேர்த்திக்கங்க. அளவுகள் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு சுவையான கேசரி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஒரிஜினல் கலர், கேசரியோட ஒரிஜினல் கலருங்க. வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.